அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருளால் 21வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. மேலும் இதுபோன்ற ஒற்றைப்படை இரவுகளில் மேலும் விழித்திருந்து அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. லைலத்துல் கத்ர் இரவு இன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வின் கிருபையால் பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் தாயிஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டங்கள், அதே வருடம் தனது பிரியத்திற்குரிய மனைவி அன்னை ஹதீஜா அம்மையாரினுடைய பிரிவு, அதுபோல் அபூ தாலிபுனுடைய பிரிவு, இவைகளெல்லாம் பெருமானாரை எப்படி வாட்டி வதைத்தது, தாயிஃப் நகரத்தில் பட்ட கஷ்டங்கள், கல்லால் எரியப்படும் பொழுது வேகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்ததும், பெருமானாரிடத்தில் அவர்கள் கேட்கிறதும், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், கஷ்டம் தரக்கூடிய இந்த மக்களுடைய ஊருக்கு சுற்றுப்புறத்திலும் மலைகள் இருக்கிறது, மலையினுடைய பாதுகாவலர் மலக்கு இதோ நிற்கிறார், நீங்கள் ஒரு அனுமதியை கொடுங்கள், நான் 2 மலைகளையும் நெருக்கி விடுகிறோம், அனுமதி தாருங்கள் என்று சொல்ல, பெருமானார் அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமின் ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை மன்னித்துவிடு, இவர்கள் தெரியாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள், இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும் என்ற துஆவை எல்லாம் பெருமானார் செய்ததை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்போ இவ்வளோ தொடர்ந்து கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் பெருமானார் தனது சொந்த ஊருக்கே அடைக்கலம் தேடி, ஒரு ஸ்பான்சர் இல்லாமல் போக முடியாது என்ற நிலைமை வந்த பிறகு சொந்த ஊரிலே இப்பொழுது மக்காவில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ரசூலுல்லாஹ்விற்கு ஆறுதல் தரும் முகமாக, கவலைகளை மறக்கடிப்பதற்காக, துன்பங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த நேரத்தில் நசீபாக்குகிறான். அப்போ நாம் விளங்கணும், ரசூலுல்லாஹ் எப்போ மிஅராஜ் விண்ணுலக பயணத்துக்கு போனாங்கன்னா இந்த ஆண்டில்தான். சரியாக 50வது வயது முடியும் பொழுது 51 ஆரம்பத்தில் அல்லாஹ் விண்ணுலக பயணத்திற்குரிய வாய்ப்பை ரசூலுல்லாஹ்விற்கு தருகிறார். அப்போ விண்ணுலக பயணம் எப்படி என்று நாம் எல்லாம் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நாம் ஒவ்வொன்றாக சொன்னால் நேரங்கள் நீண்டு கொண்டே போகும். எவ்வளவு சுருக்கமாக அந்த மிஅராஜினுடைய பயணத்தை விளக்க முடியுமோ சொல்லி அடுத்த கட்டத்திற்கு நாம் போய்விடலாம். குறுகிய நாள் இருக்கிறது, இன்னும் நீண்ட 13 வருட காலம் இருக்கிறது. அப்போ இந்த 13 வருட காலத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மிஅராஜினுடைய பயணத்தை சுருக்கமாக நாம் விஷயத்திற்கு வருகிறோம். அப்போ மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ் இதை பற்றி அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமினுடைய மக்காவினுடைய மஸ்ஜிதிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு முதல் பயணமாக அல்லாஹ் கொடுத்து, அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணுலகத்திற்கு அல்லாஹ் 2வது பயணமாக அழைத்து செல்லுகிறான். 2வது பயணம் விண்ணுலகம். அங்கு இருந்து ஒவ்வொரு வானமாக பெருமானாரை அழைத்து செல்லப்படுகிறது. இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் முதல் கட்டமாக ரசூலுல்லாஹ் உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. நபி அவர்கள் அசந்து தூங்கியிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு நாடியிருக்கிறான் என்று சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு முதல் கட்டமாக பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்படுகிறது. அது மக்காவிலிருந்து பலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய ஜெருசலேமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுதான் பைத்துல் முகத்தஸ். அந்த பள்ளியில் எல்லா நபிமார்களும்
ஒருமித்த ஜமாத்தோடு பெருமானாருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். எதிர்பார்த்து இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 நபர்களும் வர பெருமானார் அந்த பள்ளியில் இமாமாக ஃபஜருடைய தொழுகையை தொழ வைக்கிறார்கள். அப்போ தொழ வைத்து முடித்த உடனே மிக சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட நிறைய சம்பவங்கள் நகர்ந்திருக்கிறது. இதை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். பைத்துல் முகத்தஸிலிருந்து புராக் என்னும் வாகனம் ரசூலுல்லாஹ்விற்காக பைத்துல் முகத்தஸினுடைய மஸ்ஜிதின் வெளிப்பகுதியில் கட்டப்பட்டு இருந்தது. புராக் என்னும் வாகனத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அது கோவேரி கழுதையை போன்று இல்லாமலும் குதிரையை போன்று இல்லாமலும் நடுண்மையாக இருந்தது. அதற்கென்று இறக்கைகள் இருந்ததாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே வர்ணனை செய்கிறார். அப்ப இந்த புராக் என்னும் வாகனம் ஹதீஸிலே வருகிறது, மின்னல் வெட்டி மறையக்கூடிய அளவிற்கு வேகமாக செல்லும். ஒரு மனிதர் உட்கார்ந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் பார்க்கிறாரோ அவ்வளவு தூரம் அதனுடைய ஒரு எட்டு இருக்கும் என்பதாக ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. புராக் என்னும் வாகனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அந்த புராக் என்னும் வாகனத்தில் ஏறி அமர முதல் கட்டமாக வானலோகத்திற்கு செல்லுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பைத்துல் மக்தஸை ஒரு பூமியினுடைய மத்திய ரேகை நடுப்பகுதியாக அமைத்திருக்கிறான் என்றும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் வானத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அந்த வானத்தினுடைய காவலரின் பெயர் இஸ்மாயில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டுகிறார்கள். ஒவ்வொரு வானத்திற்கும் ஒவ்வொரு கதவுகள் இருக்கிறது, ஒரு நுழைவாயிலை அமைத்திருக்கிறாங்க. இந்த வானத்தினுடைய அமைப்பை பற்றி சூஃபியாக்கள் ரூஹுல் பயான் என்ற கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ஒவ்வொரு வானத்தினுடைய அடுக்கையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில் படைத்திருக்கிறான். மொத்தம் 7 வானங்கள் இருக்கிறது. பூமியிலிருந்து நமக்கு பார்ப்பதற்கு ஒரே ஒரு புகை மூட்டம் மாத்திரம் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் வானத்தினுடைய அடுக்குகளை 7 படைத்திருக்கிறான். அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத், வானத்தை 7ஆக நாம் படைத்திருக்கிறோம். வல் அர்த், பூமியை 7ஆக படைத்திருக்கிறோம். வல் அய்யாம், நாட்களை 7ஆக படைத்திருக்கிறோம். இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானத்தை பற்றி 7 வானங்களை நாம் தான் படைத்திருப்பதை அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். சூஃபியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் வானத்தை புகையை கொண்டு படைத்தான். இப்ப வானம் பார்ப்பதற்கு முதல் வானம் புகையை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது வானம் ஹாதிஹி ஸமாஉ ஸானியா மின் ஃபிவ்வா, இரண்டாவது வானத்தை அல்லாஹ் தங்கத்தை கொண்டு அமைத்திருக்கிறான். அந்த வானம் முழுவதுமாக தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது வானம் மின் நுகாஸ், அல்லாஹ் தாமிரத்தை கொண்டு படைத்திருக்கிறான். அது ஒரு உலோகம், அந்த உலோகத்தை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். நான்காவது வானத்தை மின் ஃபிவ்வா, வெள்ளியை கொண்டு அல்லாஹ் அந்த வானத்தை படைத்திருக்கிறான். ஐந்தாவது வானம் மின் சொம்பொன்களை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த கலர்ல அல்லாஹ் பொன் வடிவில் அந்த வானத்தினுடைய முகடுகளை ஆக்கி இருக்கிறான். ஆறாவது வானத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாக்கூத் என்னும் மரகதத்தை கொண்டு படைத்திருக்கிறான். ஏழாவது வானத்தை அல்லாஹ் முத்துக்களை கொண்டு படைத்திருக்கிறான் என்பதாகவும், அங்கிருந்துதான் அல்லாஹ் சொர்க்கத்தை அமைத்திருக்கிறான் என்பதாக ரூஹுல் பயான் என்ற கிதாபில் பதிவு செய்கிறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வானத்திற்கும் அல்லாஹ் ஒரு நுழைவாயிலை வைத்திருப்பதை போல முதல் வாயில் கதவுகள் தட்டப்படுகிறது. உள்ளிருந்து சப்தம் வருகிறது. வாயிற்காவலர் இஸ்மாயில் என்ற மலக்கு கேட்கிறார், மன் அன்தும், நீங்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன ஜிப்ரீல். அந்த மலக்கு கேட்கிறாரு, உங்களோட இன்னொரு ஆள் வந்திருக்காரு, அது யாரு என்று கேட்கிறார். பார்த்தா எப்படி தெரியுது? உள்ள ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது மாதிரி தெரியுது பாருங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களோடு வந்திருப்பவர் யார் என்று சொல்ல, இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெயரை பதிவு செய்கிறாங்க. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. எப்பொழுது முதல் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டதோ ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு நல்ல நறுமணம் வீசுகிறது. அதோடு சேர்த்து சப்தமும் ஒரு மெல்லிசையான இசையும் ஒலிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இந்த நறுமணத்தை பற்றி கேட்கிறார்கள். மா ஹாதர் ரீஹு தையிப்,
இவ்வளவு அருமையான நறுமணம் எங்கிருந்து வருகிறது? வஸௌத்துல் ஜமீல் யா ஜிப்ரீல், இவ்வளவு அழகான ஓசை வருகிறதே, இது எங்கிருந்து வருகிறது ஜிப்ரீல் என கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறாங்க, இது 7வது வானத்தினுடைய சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய சப்தம் என்று சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்தினுடைய வாடையும் சப்தத்தையும் பெருமானார் முதல் வானத்திலேயே விளங்க நுகர ஆரம்பித்தார்கள். அப்ப முதல் வானத்தில் நுழைந்த உடனே அந்த வானத்தில் சய்யிதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. அவர்களை பார்த்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நேரத்துடைய சம்பவத்தை சொல்றாங்க. இந்த பக்கத்து கொஞ்சம் பிச்சிலங்களை குழந்தைகளை பார்க்கிறார்கள். தனது வலப்புறத்திலே இடப்புறத்தில் குழந்தைகள் இருக்கிறது. வலப்புற குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். இடப்புற குழந்தைகளை பார்த்து கவலையால் அவர்களுடைய முகம் மாடிக்கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்கிறார்கள், மன் ஹாதா, இது யாரது? இவர் ஏன் கவலையோடு ஒரு குழந்தைகளை பார்க்கிறார், இன்னொரு குழந்தைகளை சந்தோஷமாக பார்ப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நேராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். தஆல் யா முஹம்மத், வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வலப்புறம் நான் பார்த்து சந்தோஷப்பட்டேனே, மனிதர்களுடைய சச்சு பிச்சிலங்கள் என்னை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பம் செய்தான். என்னுடைய குழந்தைகளில் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுவார்களோ அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இன்னும் சில கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லுகிறார்களே என்று என்னுடைய பிச்சலங்களை பார்த்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று ஜிப்ரீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் பேசிவிட்டு விடை பெற்று அடுத்ததாக 2வது வானத்திலே கதவுகள் தட்டப்படுகிறது. 2வது வானத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கு கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த இடத்திலே சய்யிதனா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. 2 நபி. இந்த 2வது வானத்தில் தான் 2 நபி இருக்கிறாங்க. மற்ற எல்லா வானத்திலையும் ஒரே ஒரு நபி தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு ஒரு வருகை தந்து விடுவார்கள். அப்ப வானம் காலியாக இருக்கக்கூடாது என்பதற்காக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்க்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்க்கிறாங்க. ஈசா நபியை பற்றி பெருமானார் வர்ணனை செய்யும் பொழுது நீளமான அவர்களுடைய மூக்கு, அவர்களுடைய தோல் நல்ல சிகப்பான நிறம், அவர்களுடைய முகத்திலிருந்து தண்ணீருடைய துளிகள் சொட்டி கொண்டிருந்தது. ஒளிமயம் மிக்க ஒரு முகத்தை நான் பார்த்தேன் என்பதாக ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்றான். நாளை மறுமையில் பெருமானார் சொன்னதை போல கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அதே நிலையிலேயே டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் பைலா வெள்ளை மஸ்ஜிதினுடைய மினாராவிலிருந்து சொர்க்கத்தின் வழியாக நேராக இறங்கி வருவார்கள் என ஹதீஸ் சொல்லி காட்டுகிறதே. இதே நிலையில் தான் சொர்க்கத்திலிருந்து இறங்குவார்கள் என ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் 2வது வானத்தில் பார்த்துவிட்டு அப்படியாக 3வது வானத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கு சய்யிதனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பெருமானார் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறாங்க. உலகத்தை அல்லாஹ் அழகை 2ஆக படைத்து பாதி அழகை சய்யிதனா யூசுஃபிற்கு அல்லாஹ் கொடுத்தான், மீதி அழகைத்தான் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு பகிர்ந்தளித்தான் என்று சொல்லுவார்களே, அந்த அளவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகானவர்கள். என்னுடைய சகோதரர் யூசுப் அல்லாஹ் உருவத்தில் தோற்றத்தில் அழகை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. அப்ப 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. அப்படியாக போய் 4வது வானத்திலே சய்யிதனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பார்க்கிறாங்க. அடுத்து 5வது வானத்திற்கு போறாங்க. கதவுகள் தட்டப்படுகிறது. சய்யிதனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 6வது வானத்திலே சய்யிதனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு கடைசியாக 7வது வானத்திலே எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறார்கள் சய்யிதனா ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் அந்த மஸ்ஜித் மஅமூர் 7வது வானத்தில் தான் ஒரு மஸ்ஜித் மஅமூர், அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழ் ஒரு மஅமூர் என்னும் மஸ்ஜிதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மஸ்ஜிதுல் மஅமூரிலே பெருமானாரை எதிர்பார்த்த வண்ணமாக சய்யிதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சலாம் சொல்லி வரவேற்பு செய்கிறார்கள். யப்ன முஹம்மத். எல்லா நபியையும் பேரை சொல்லிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க.
ஆனால் முஹம்மதை பற்றி அழைக்கும் பொழுதே எனது பிள்ளையே என்று முஹம்மதை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ தனது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மதை பற்றி அழைப்பு கொடுத்துட்டு எதிர்பார்த்த நிலையில் உட்கார்ந்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, அஹ்பிர் லிஹாதிஹில் உம்மா, உங்களுடைய உம்மத்திற்கு ஒரு செய்தியை நீங்கள் எத்தி வையுங்கள். அவர்கள் சொர்க்கத்தின் நிலம் இடம் காலியாக இருக்கிறது, அவர்களை மரத்தை நடச் சொல்லுங்கள். ஒருவர் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை ஒருவர் சொல்லிவிட்டால் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டு வைக்கிறான். எனவே இடம் விசாலமாக இருக்கிறது. ஒருவர் ஒரு கலிமாவை சொல்லிவிட்டால் சொர்க்கத்தில் ஒரு மரம் அவருக்கு நடப்படும். 1000 கலிமாக்கள் ஒருவர் சொன்னால் ஒரு தோப்புக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார். எனவே சொர்க்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது. உங்களுடைய உம்மத்தை நீங்கள் இந்த கலிமாவை சொல்லுங்கள் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு சலாம் உரைத்து விட்டு முஹம்மதிற்கு இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதனால தான் நிறைய கலிமாக்கல்ல தரூதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது நாம் அதிகமாக ஸலவாத்தை சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மத் கமா ஸல்லை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் என நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அதிகமாக தரூத்தை ஓதுவதற்குரிய காரணம் அவர்கள் இந்த நன்மையை ஏவிக்கொண்டே இருந்தார்கள். அடுத்ததாக 7வது வானத்திலிருந்து போய் கடைசியாக 2 விஷயங்கள், ஒன்று சொர்க்கத்தை காட்டப்படுகிறது, இன்னொன்றில் நரகத்தை காட்டப்படுகிறது. சொர்க்கத்திற்கு முதலாக பிரவேசம் செய்கிறாங்க, சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைகிறார்கள். அங்கு பாலாரும் தேனாரும் மதுவாரும் அங்கு ரம்மியமான காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அவ்வளவு ரம்மியமான காட்சிகள், சொர்க்கத்தினுடைய ஓசைகள், நறுமணம் மிக்க சப்தங்கள், பெருமானார் தான் நினைத்ததை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சொர்க்கத்திலே நீராறு, மதுவாறு, பாலாறு, தேனாறு இவைகள் அத்துணையும் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்கிறாங்க, இது ஜிப்ரீலே இவ்வளவு அழகான தோற்றமாக ஆறுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, இது எங்கிருந்து உருவாகிறது என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். அது எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுகிறார்கள். எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல ஒரு மலக்கு ஒருவர் தோன்றுகிறார். யா முஹம்மத், நீங்கள் இந்த ஆறு எங்கிருந்து வருகிறது என்று தெரிவதற்காக வேண்டி ஆசைப்பட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இதை காட்டுவதற்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று ஒரு மலக்கு ஒருவர் வருகிறார். பெருமானாரை தன்னோடு அந்த ரெக்கையில் அமர வைத்து அந்த மலக்கு பறந்து கொண்டு செல்லுகிறார். பறந்து கொண்டு சென்று வானத்தினுடைய 7 வானங்களை கடந்து அர்ஷினுடைய அடிப்பகுதிக்கு சென்ற போது ஒரு பெரிய குப்பா, ஒரு பெரிய குப்பாவை பார்க்கிறார். பெரிய குப்பான்னு சொன்னா மதீனாவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பாவை போல ஒரு மிகப்பெரிய குப்பாவை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த குப்பாவினுடைய ஒரு இடத்தில் ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் முழு உலகத்தையும் அந்த குப்பாவின் முன்னால் வைத்தால் சிட்டுக்குருவியை போல தெரியுமா. பூமியின் உருண்டையை அந்த இடத்தில் வைக்கப்பட்டால் சிட்டுக்குருவியை போல தெரியும். அவ்வளவு பெரிய குப்பாவில் அந்த மலக்கு என்னை போய் உட்கார வைத்தார். கதவுகள் திறக்கப்படுகிறது. அது 4 தூண்கள் இருந்தது. முதல் தூணில் பிஸ்மி என்று எழுதப்பட்டிருந்தது. 2வது தூணில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. 3வது தூணில் அர் ரஹ்மான் என்று எழுதப்பட்டிருந்தது. 4வது தூணில் அர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தூணிலிருந்தும் ஒரு ஊற்று வந்து கொண்டிருந்தது. பாலாறு தண்ணீர், பால், மது, தேன் 4ம் ஒவ்வொரு தூணிலிருந்தும் வந்து கொண்டிருந்தது. அந்த மலக்கு அந்த தூணை காண்பித்தார். இதிலே 4 தூண்கள் இருக்கிறது. மொத்தமாக சேர்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகத்தில் வாழும் காலத்தில் ஒருவர் எந்த ஒரு செயலை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற 4 வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிப்பாரோ நாளை மறுமையில் இந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுடைய உம்மத்திற்கு தருவான். நபியே, நீங்கள் அவர்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் என அந்த மலக்கு கூறிவிட்டு அங்கிருந்து பெருமானாரை அழைத்து கொண்டு சொர்க்கத்தினுடைய ரம்மியமான காட்சிகளை காட்டுகிறார். பெருமானார் சந்தோஷத்தில் உறைந்து போகிறார்கள். இவ்வளவு ஒளிமயமிக்க இந்த உலகத்தை
உருவத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அடுத்ததாக ஹூருல் ஈன் என்னும் கண் அழகிகளை காட்டப்படுகிறது. பெருமானார் அந்த அழகிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அந்த அழகிகள் வானத்திலிருந்து ஒரு தடவை தன் வானத்திரையை விளக்கி பூமியை ஒரு தடவை பார்த்தால் பூமி வெளிச்சமாய் போகும், ஒளியினால் பிரகாசமாகும். அந்த அளவிற்கு முக ஒளியை அல்லாஹ் அந்த ஹூரின்களுக்கு தந்திருக்கிறான். ஒருவர் அந்த அழகியை பார்த்தால் தன்னுடைய நிலைமையை அவர் மறந்து விடுவார். ஒவ்வொரு சொர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹ் ஹூருல் ஈன் என்னும் கண் அழகிகளை வைத்திருக்கிறான். ஒரு அழகியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகியை ரசூலுல்லாஹ்விடத்தில் காட்டுறாங்க. அந்த அழகியிடத்தில் பெருமானார் கேட்கிறாங்க, மின் அந்த ஜாரியா, நீ யாருக்கு சொந்தமானவள் என்று கேட்கும் பொழுது அந்த அழகி சொல்லுவதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அன லி ஸைத் பின் ஹாரிஸா, நான் உலகத்தில் ஸைத் பின் ஹாரிஸா என்ற நபருக்கு சொந்தமானவர். இது யார் ஸைத் பின் ஹாரிஸா? பெருமானாரினுடைய வளர்ப்பு மகன். ஒருவர் ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லாஹ் ஹூருல் ஈன்களை சொர்க்கத்திலேயே சொந்தமாக பதிவு செய்யப்பட்டதாக மாற்றி விடுகிறார். அப்ப பெருமானார் சொர்க்கத்தினுடைய ரம்மியமான காட்சிகளை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அடுத்து நேராக நரகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரப்படுகிறது. நரகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை பார்க்கிறார்கள். முதல் கட்டமாக நரகத்திற்குள்ளே நுழையும் பொழுது இரத்த ஆறை பார்க்கிறார்கள். இரத்த ஆறில் பல நபர்கள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் வருவதற்காக வேண்டி எத்தனிக்கும் பொழுது ஆற்றினுடைய ஓரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுத கோடாரியோடு ஒருவர் நிற்கிறார். அவர் வரக்கூடியவர்களுடைய தலையில் அடிக்கிறார். அந்த தலை சுக்கு நூறாக போகிறது. மறுபடியும் அவர் இருந்த இடத்திற்கே போய்விடுகிறார். மறுபடியும் வருவதற்கு முயற்சி செய்கிறார். அவரால் வர முடியவில்லை. பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்கிறார்கள், யார் இவர், என்ன அமலை செய்தார், இப்படி கொடூரமான தண்டனை கொடுக்கப்படுகிறதே என்று சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாருங்கள் அடுத்து போவோம் என்று சொல்ல அடுத்த ஒரு கூட்டத்தை ஜிப்ரீல் பெருமானார் பார்க்கிறாங்க. அவர்களுடைய கைகளிலே இரும்பினால் ஆன நெகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ரம்பத்தால் ஆன நெகங்கள் அவருடைய கைகளில் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய முகத்தையும் முதுகையும் நெஞ்சையும் மாறி மாறி பீத்து கொள்ளுகிறார்கள். அதனுடைய பீட்பதினால் அவருடைய முதுகங்கிலிருந்து இரத்தங்கள் பீத்து கொண்டு வருகின்றன. பெருமானார் அதை பார்த்து கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட கொடூரம் உலகத்தில் என்ன அமல் செய்தார்கள், இவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வாருங்கள் யா ரசூலல்லாஹ். அடுத்த கூட்டத்தை பார்க்கிறார்கள். அடுத்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது பெரிய பாறாங்கல் மூலமாக அவர்களுடைய தலை நசுக்கப்படுகிறது. அவர்களுடைய தலைகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைகிறது. அந்த பாறாங்கால் மறுபடியும் எடுத்து வருவதற்குள் அந்த தலை மறுபடியும் சேர்ந்து கொள்ளுகிறது. பெருமானார் அதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். யார் இவர்கள், என்ன அமல் செய்தார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, வாருங்கள் யா ரசூலல்லாஹ் என் அடுத்து கூட்டு போறாங்க. இன்னொருவர் கூர்மையான நீளமான கம்பியை போல ஆயுதத்தை வைத்து தனது காதின் ஒரு காதின் வழியாக குத்திக் கொள்கிறார். அது மறு காதின் வழியாக வருகிறது. மூக்கிலே நுழைக்கிறார். அது தலையின் வழியாக வெளியே செல்லுகிறது. இப்படியாக அவர் தன்னைத்தானே வேதனை செய்து கொண்டிருப்பதை பெருமானார் பார்த்து பயந்து போனார்கள். இது யார் இது என்று கேட்கும் பொழுது அடுத்ததாக வாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு செல்றாங்க. இது மிக கொடூரமான தண்டனை. அடுத்து என்ன தண்டனை என்றால், ஒரு பெரிய சட்டி, அதனுடைய வாயில் பகுதி சின்னதாக இருக்கு, கீழ்ப்பகுதி பெரிதாக இருக்கிறது. கீழே நரகத்தினுடைய நெருப்புகள் மூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் எட்டி ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். அதிலே நிர்வாணமான நிலையில் ஆண்களும் பெண்களும் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களினால் வர முடியவில்லை. கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். அவர்களினால் வெளியில் வர முடியவில்லை. யார் இவர்கள் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு நபராக சொல்லி காட்டுகிறார்கள். நபியே, முதல் நபராக நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு கூட்டத்தை, இரத்த ஆறில் நீந்தி கொண்டிருப்பார்கள். வெளியில் வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது இரும்பு கோடாரியினால் அவர்கள் தாக்கப்படுவார்களே, யார் தெரியுமா? உலகத்தில்
உலகத்தில் வாழும் காலத்தில் தன் மக்களுடைய பொருட்களில் வட்டியை அவர்கள் சாப்பிடுவார்கள், வட்டியில் அவர்கள் எழுதுவார்கள், வட்டியை அவர்கள் புசிப்பார்கள். உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ் தடை செய்த வட்டியை சாப்பிட்ட மக்கள் தான் இப்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அடுத்து கேட்பார்கள், இரும்பு நகத்தை கொண்டு தன் முகத்தையும் நெஞ்சையும் கீறிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏன் என்ன தண்டனை என்று கேட்கும் பொழுது, உலகத்தில் வாழும் காலத்தில் பொய் சொல்லக்கூடியவர்கள், கோல் மூட்டக்கூடியவர்கள், தன் நாவினால் மற்றவர்களுடைய உள்ளத்தை துன்புறுத்தியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கரத்தின் மூலமாகவே தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து மூன்றாவதாக, ஒருவர் பாறாங்கல்லை வைத்து தன் தலையை உடைக்கப்படுகிறது, மறுபடியும் சேர்ந்து விடுகிறது, இது யார் என்று கேட்கும் பொழுது எதற்குரிய தண்டனை என்றால், உலகில் வாழும் காலத்தில் தொழுகையில் அசால்ட்டாக தொழுகையை அசட்டை செய்தவர்கள், தொழுகையை விட்டவர்கள், அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மீறியவர்கள், நேரத்திற்கு தொழாதவர்கள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தண்டனையை தான் யா ரசூலல்லாஹ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அடுத்து நான்காவது நபர் கூர்மையான ஆயுதத்தை தன் காதிலே நுழைத்து மறுகாதில் எடுக்கிறாரே, இவர் யார் என்று பெருமானார் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்டு ஓதாதவர், அல்லாஹ்வுடைய வேதம் செவியுறாதவர், அதை கேட்காதவர், அதை புறக்கணித்தவர், குர்ஆனை விட்டும் தன் வாழ்க்கையை தூரமாக்கி கொண்டவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக சொன்னவுடன் கடைசியாக மிக கொடூரமான தண்டனையான பெரிய பானை, கூர்மையான வாயில், இதனுடைய காரணம் என்ன? நெருப்பு கொதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, மக்கள் எல்லாம் வெளியில் வருவதற்கு முயற்சி செய்கிறார்களே, யார் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இடத்தில் பெருமானார் கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அழகான கணவனை கொடுத்திருந்தான், அழகான மனைவியை கொடுத்திருந்தான், ஹலாலான முறையில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருந்தான். ஆனால் அதையெல்லாம் மீறி தவறான விபச்சாரத்தில் நுழைந்த விபச்சார பெண்களும் விபச்சார ஆண்களையும் தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நபியே என்பதாக பெருமானாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றான். இது எல்லாம் பார்த்துவிட்டு பெருமானார் அதிர்ந்து போனான். அடுத்ததாக பெருமானாரினுடைய சொர்க்கத்தின் காட்சிகள் முடிகிறது, நரகத்தின் காட்சிகள் முடிகிறது. அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறாங்க, இதுக்கு மேல் என்னால் வர முடியாது என்று சிதறத்துல் முன்தஹாவில் நின்று விடுகிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹும் நேராக சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து அல்லாஹ்வை போய் சந்தித்து அல்லாஹ்விடத்தில் சில விஷயங்கள் சம்பாஷணைகள் பேசிவிட்டு அப்படியே தன்னுடைய மேராஜினுடைய பயணத்தை முடித்து கொண்டு அடுத்து தன்னுடைய உம்முஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் மறுபடியும் வந்து தங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷான்